மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருப்பூர் மாவட்டம் வீரபாண்டியில ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில ஒரு வகுப்பறைகள் பிளஸ் அடிப்படை கட்டமைப்புகள் ஏதாவது ஒன்று செஞ்சு தர சொல்லி திருப்பூர் பாஜக தொண்டர்கள், மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துறாங்க. கைது நடவடிக்கை அப்படிங்கிற பேர்ல அந்த பெண்களை காயப்படுற அளவுக்கு ஒரு கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க காவல்துறையினர். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் எதற்காக போராடுறாங்க? ஒரு கூட அடிப்படை கட்டமைப்பு சரியில்லை எல்லாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய இருக்கு. இன்னைக்கு வகுப்பறைகள் நிறைய இல்லாம மொட்டை மாடியில எல்லாம் போய் படிக்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு கல்வித்துறை இதே சின்ன பசங்களை கழிப்பறைகளை கழுவ விடுறதும் நிறைய நடந்துட்டு இருக்கிறது. அந்த அவலெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது சில இந்த அரசு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கா, இல்ல அப்படியே அவங்களுக்கு அடிப்படை உரிமையை போராடும் போது அதை வரவேற்கணும். அதை ஆமா நம்ம கண்டிப்பா செஞ்சு தர்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு செயல் தான் இங்க இருக்கணுமே ஒழிய, அந்த ஒரு இது குற்றம் மாதிரி நினைச்சு அது காவல்துறை போய் கைது நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அது இந்த எப்படிப்பட்ட ஒரு ஆட்சின்னு கண்டனத்திற்குரியதுன்ற மாதிரி தான் இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுற விஷயம். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு திமுக அரசு ஒரு 4 மணி நேரம் டெய்லி ஒரு 10 துறை ஒரு ஆய்வு மேற்கொள்றாங்க. ஒரு திட்டம் கரெக்டா சேர்ந்திருக்கா இல்லையான்னு பாக்குறாங்க. எந்த திட்டமும் சேரலன்ற மாதிரி சில அதிருப்தி திமுகவுக்கு வந்திருக்குன்னு ஒரு செய்தியாளர் ஆர் ராசா கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு திட்டமும் போகலன்றாங்களே சார், என்ன சார் அப்படின்னு சொல்லி. என்ன திட்டம் போகலன்னு சொல்றீங்க? திட்டம் எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு ஆய்வு மேற்கொண்டுட்டு இருக்கும்போது நீங்க அதை சேரலன்னு அந்த ஆய்வையே எங்களுக்கு எதிராக அந்த ஆயுதமா எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு பதில சொல்றாரு. சரி சார், லாக்அப் டெத்து அப்படின்னு கேட்கும்போது அது 1-2 நடக்கதான் செய்யும் அப்படிங்கிற ஒரு பதில் சொல்றாரு. ஏன் சார் அதே நடந்ததுன்னு அதிமுகவிலும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதிமுகவில் நடந்தது தான். நல்ல கேள்வி, நீங்க கேட்ட கேள்வி, நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அதிமுக நடக்கும்போது அதிமுக எடப்பாடி பழனிசாமி போய் சாரி கேட்டார போன் பண்ணி? இல்லை தானே. எங்க முதல்வர் சாரி கேட்டார் இல்ல, அதுக்கு ஒரு தெம்பு வேணும் இல்ல, தில்லு வேணும் இல்ல அப்படின்னாரு. அது அப்ப அந்த அம்மா கேட்கிறாங்க, சார் அது முதல் லாக்அப் டெத்லயே கேட்டிருந்தேன்னா இத்தனையும் தவிர்த்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு பதில அந்த அம்மா சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது யாராலையும் இன்னைக்கு திமுகவுக்கு முட்டு கொடுக்க முடியலையோ அப்படின்ற மாதிரி எந்த ஒரு திட்டமும் போய் சேரல. அந்த திட்டத்துக்கு அதாவது ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சு அனுப்புற மாதிரி. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குற்றம் சொல்றாரு. அதாவது அதுக்கும் ஒரு துறை அமைச்சர்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்கள அனுப்புனதுன்னு. ஆனா ஏன் ஐஏஎஸ் அதிகாரிகளை, அரசு அதிகாரிகளை அனுப்பணும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு கொடுக்குறாரு. அப்போ இந்த இடத்துல அமைச்சர்கள் நேரா போனான்னா இங்க மக்கள் கண்டிப்பா எதிர்ப்பு அலை கண்டிப்பா இருக்கோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துலதான் இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப் அனுப்புறாங்களோ அப்படிங்கிற கேள்வி. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையிலேயே இப்பதான் அந்த எதிர்கட்சி அந்த ஃபார்முக்கு வந்திருக்கிறாரோன்ற ஒரு கேள்வி இன்னைக்கு இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் இந்த அளவுக்கு எதிர்பாரான்னு எல்லாமே ஒரு ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்க. யாரும் வரல, எதிர்கட்சியா யாரும் செயல்படலையோ அப்படின்னு. எல்லாம் தேர்தல் வரதான் வருவாங்கன்ற மாதிரி தான் இன்னைக்கு பார்க்கப்படணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சியா இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறாருங்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஏன்னா மக்களிடையே எல்லாத்தையும் விட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு டேட்டா, அந்த அளவுக்கு ஒரு பேச்சு எல்லாம். அதாவது கேட்கிறாரு, மக்கள்கிட்டயே கேட்கிறாரு. தாலிக்கு தங்க திட்டம் எங்க ஆட்சியில இருந்ததே இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. அதே பெண்களுக்கு திருமணத்திற்கான கொடுத்த நிதி திட்டம் என்ன ஆச்சு, இப்ப இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லைன்னு சொல்றாங்க. மாணவர்களுக்கு கொடுத்த லேப்டாப் அப்ப கொடுத்திருந்தா இப்ப இருக்கான்னு கேட்கிற, அதுவும் இல்லைன்றாங்க. கல்வி கடன் ரத்து ஏதாவது ஒண்ணு சொன்னாங்களே, இருக்கா அப்படி, அதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் சார்ந்த விஷயம். இன்னும் விவசாயிக, அதாவது ஸ்டாலின் அவர்களே நீங்களும் விவசாயின்னு சொல்றீங்க, நான் தான் ஒரிஜினல் விவசாயி அப்படின்ற மாதிரி சில பேச்சு அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே கரும்புக்கு டன் ஒன்றிற்கு 4000 ரூபாய் ஆதார விலை தருவதாக சொன்னீங்களே, கொடுத்தீங்களா அப்படின்னு, அது என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. நெல் குவிண்டலுக்கு 2500 ரூபாய் ஆதார விலை கொடுக்கிறதா சொன்னீங்களே, அது என்னாச்சு அந்த வாக்குறுதி அப்படின்னு மக்கள்கிட்டயே கேட்கிறாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் அவரே கேட்டுட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு விஷயம் கேட்கிறாரு. அதாவது அடித்தட்ட மக்கள் ஒரு வீடு கட்ட முடியாத இன்னைக்கு அந்த அளவுக்கு மணல் ஜல்லி விலை உயர்ந்திருக்கு. பத்திரப்பதிவு நிறைய அந்த துறை காசு அதிகரிச்சிருக்கு.
நிறைய ஒரு சாதாரண மனுஷன் வந்து வீடு கட்டவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து இந்த ஆட்சி எடுத்துட்டு வந்திருக்கு அப்படின்னு ஒரு நிறைய அவங்களுக்கே விடுறாரு. இதை தாண்டி இன்னொரு விஷயம் பேசியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு அக்கறை. ஏன்னா இப்போ வந்து அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து அதாவது இன்னும் 10 மாசம் இருக்கு எலெக்ஷனு, அப்போ ஒவ்வொன்றா பேசுவாங்க போல இருக்கு. ஆனா இதை கூடுதலா இந்த சட்ட ஒழுங்கு, இந்த லாக்அப் டெத்து இதெல்லாம் ஏன் பேசுறது இல்லைன்ற மாதிரி இன்னைக்கு கூட அஜித்குமார் மரணம் 2வது ஒரு வீடியோ வெளிவந்திருக்கு. அதாவது வந்து அந்த டிஜிபியா இருந்த திருப்புரம் அந்த சண்முக சுந்தரம் அவர் வந்து மரணத்திற்கு மறுநாள் வந்து ஒரு மண்டபத்துல வந்து பேரம் பேசுறாங்க, அதாவது ஒரு சமரசம் செய்யறாங்க இந்த மாதிரி அதை மூடி மறைக்கிற மாதிரி. ஏன்னா அவங்க அந்த உடல் வாங்குறதுலன்னு சொல்லும்போது அதெல்லாம் இப்ப வெளியே வந்துட்டு இருக்கு. இதை தாண்டி இன்னைக்கு வந்து தென்காசி மாவட்டத்துல சங்கரன் கோவில் சட்டமன்ற அந்த தொகுதிக்கு உட்பட்ட வடக்கு புதூர்ல வந்து அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு முருகன் அப்படின்னு ஒரு வேன் ஓட்டுநர் அவர் வந்து இதே 8/3/2024 காவல்துறையால இதே லாக்அப் டெத் நடந்திருக்கு. அவரோட மனைவி மீனா அவர்கள் வந்து அதே 2024 மார்ச் மாதத்துல ஒரு உயர்நீதிமன்றத்துல ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. அதாவது 12,000 ரூபாய் ஒரு அரசு வேலையோட உங்களுக்கு உரிய இழப்பீடு வந்து கண்டிப்பா வழங்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா வந்து தனித்து தான் நின்றுட்டு இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க. எதுவும் சேரவில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பேசி இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு. அதெல்லாம் நீங்க அவங்களுக்கு தெரியாதெல்லாம் இல்லை, ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க அவங்க. ஆனா அப்பதான் ஒரு சூடு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க போல இருக்கு. அதாவது தேர்தல் வர வர பேசினாதான் அது கண்டிப்பா ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் மக்களிடையேன்னு. ஆனா உண்மையிலேயே ஓகே. ஆனா இருந்தாலும் கூட ஒரு மக்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் அதாவது நிறைய அவங்க வந்து ஒரு 300 ரூபாய் கூலி வேலை செய்யறாங்க போல இருக்கு. பசங்க இருக்காங்க, படிக்க வைக்கணும். இதெல்லாம் வந்து யாரு அவங்களுக்காக ஒரு குரல், இப்ப எதிர்க்கட்சியா இருக்கிறவங்க தானே கண்டிப்பா குரல் கொடுக்கணும்னு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வந்து இன்னைக்கு சட்ட ஒழுங்கு இப்ப சேலத்துல அஸ்தம்பட்டி காவல் நிலையத்துல வந்து ஒரு இளைஞர் வந்து அதாவது ஒரு ஜாமீன்ல வெளிவந்தவர் டெய்லி கையெழுத்து போட்டு வர்றாரு. மதன் ஏதோ ஒரு பேருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து சாய்க்கிறாங்க. இதெல்லாம் சட்ட ஒழுங்கு வந்து இந்த காவல்துறை வந்து முதல்வர்கள் என்ன பண்றாங்கங்கிற ஒரு கேள்விதான் இன்னைக்கு இருக்கு. தொடர்ந்து ஏதாவது சொன்னா கட்சி தலைவர்கள் சொல்லுவாங்க, அது ஒண்ணு 2 3 நடக்கதான் செய்யும் அங்கங்க அப்படின்ற மாதிரி. ஆனா இதெல்லாம் தொடர்ந்து நடக்காத அளவுக்கு ஏதாவது ஒண்ணு முயற்சி எடுப்பாங்களான்னா அது இல்லைன்னு தான் நம்ம பார்க்கணும். அதே கொடங்கையூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக் வெட்டி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. அவனை வந்து ஒரு 2,000 ரூபாய் 2,500 ரூபாய் என்ன கொடுத்து ஒரு கஞ்சா வாங்கிட்டு வர சொல்றாங்க. அவன் கஞ்சாவுக்கு பதிலாக அஜினாமோட்டோ கொடுத்து அனுப்புற வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனா இதெல்லாம் அதை வந்து அவங்க வந்து கோவம் வந்து வெட்டி அந்த இடத்துல சாய்ச்சிருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது சட்ட ஒழுங்கு தொடர்ந்து இந்த மாதிரி நடக்கும்போது எதிர்க்கட்சி வந்து செயல்படுறது இதை விட இன்னும் பல மடங்கு செயல்பட்டு அது மக்கள்கிட்ட வந்து கண்டிப்பா அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுன்ற மாதிரி தான். ஏன்னா மக்கள் தான் பிரச்சனை. இன்னைக்கு மக்கள் வந்து மாற்றம் வரலன்னா இங்க எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு தீர்வு கிடைக்காது. ஒவ்வொரு விஷயம்னாலும் சரி, இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அதே சில விஷயத்த சொல்றாரு. பயிர் கடன் ஆனாலும் சரி, என்னன்னாலும் 2016 வந்து அம்மா இருக்கும்போது, கொரோனா பீரியட்ல நான் இருக்கும்போது 2 முறை வந்து பயிர் கடன் கூட்டுறவுத்துறையில நாங்க ரத்து பண்ணியிருக்கோம். விவசாயத்துக்கு எங்களை விட யாரு பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி. இதெல்லாம் தாண்டி நிறைய மருத்துவக் கல்லூரி நிறைய விஷயத்த வந்து அதிமுக உண்மையிலேயே சொல்லணும்னா ஒரு ஆல்டர்னேட்டிவா நிறைய திட்டங்களை எடுத்துட்டு வந்தது அதிமுகன்னு நம்ம அது சொல்லலாம். ஏன்னா அதிமுக இல்லைன்னா இந்நேரம் திமுக என்ன பண்ணியிருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா இந்த 4 ஆண்டுலயே இந்த அளவுக்கு வந்து மக்களிடையே எந்த ஒரு திட்டமும் சேரலன்னு பார்க்கும்போது இதை தாண்டி பழனிசாமி அவர்கள் நிறைய குற்றச்சாட்டு கொடுக்குறாரு. அதாவது பிடிஆர் பழனிவேல் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும்போது ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. அதாவது சபரீசனும் உதயநிதி அவர்கள் பேசின, அதாவது அவங்க கிட்ட வந்து ஒரு 30,000 கோடி வந்து இருக்கு கையில வச்சுட்டு என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னு. அந்த ஆட்சிக்கு வந்த 2 வருஷத்துலயே 30,000 கோடி கையில இருக்குன்னா அப்ப உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அவங்க வந்து கை வைக்காத ஊழல் இல்லாத துறையே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. திமுகவோட தாரக மந்திரமே கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள்கிட்ட வந்து இன்னும் கூட ஒரு நிறைய உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு சொல்லி திமுக வந்து வீடு வீடா போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் இன்னைக்கு வந்து நம்ம நேற்று ஒரு பதிவில் பேசியிருந்தோம் திருவண்ணாமலையில எல்லாமே இன்னைக்கு வந்து
ஆட்களை கூட்டுறதுக்கு கூட கூட்டம் கூட்டுறதுக்கு கூட காசு கொடுத்து தான் கூட்டிட்டு போறாங்க. அந்த கூட்டமும் கூட சாப்பாடு போட்டாதான் வந்து கூட்டம் கூடுறேன்ற அளவுக்கு இருக்கிறத நம்ம கவனிச்சோம். நேத்து ஏவா வேலு அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு உணவு பராமரிப்பு அங்க திருவண்ணாமலையில இருந்திருக்கு. எல்லாம் அந்த அளவுக்கு போய் சாப்பிட்ட உடனே எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. ரோட் ஷோவில் யாருமே இல்லைன்னு நம்ம கவனிக்கிறோம். ஆனா தமிழர்களுக்கு வந்து உண்மையிலேயே தமிழ்நாடு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கான்னு. ஆனா அதிமுக தரப்புல இப்ப எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புறேன்னு போகும்போது மக்கள் உண்மையிலேயே தானா சேர்ந்த கூட்டமா இல்ல காசு கொடுத்த கூட்டமாங்கிறத தாண்டி அந்த மக்கள் கிட்ட ஏதோ ஒரு விழிப்பு வந்திருக்குன்னு தான் நம்ம இன்னைக்கு கவனிக்கணும். இன்னைக்கு ஒட்டு மொத்தமா மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு மாற்றம் தான். அந்த மாற்றம் வந்து கண்டிப்பா அதிமுக பாஜக கூட்டணி கொடுக்குதா, இல்ல சீமான் அவர்கள் கொடுக்குறாங்களா, இல்ல டிவிகே கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கவனிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இதே சில மக்களும் கவனிக்கிறாங்க யாரு மக்களுக்கு உண்மையா, அதாவது ஒரு இஷ்யூ வச்சு அறிக்கை விட்டுட்டு டிவிக்கே போராடுறதையும் கவனிக்கிறாங்க. இதே நாம் தமிழர் ஒரு பக்கம் வந்து நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கொள்கையை வச்சு போராடுறதையும் நம்ம கவனிக்கிறோம். இதை தாண்டி அதிமுக பாஜக மக்களுக்காக நாங்க இருக்கோன்ற மாதிரி தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு போராடிட்டு இருக்காங்க. கடைசியில 2026 வந்து கண்டிப்பா இது ஒரு மக்களுக்கு எதிரான ஆட்சி வந்து கண்டிப்பா ஒழிக்கப்படும்னு நம்பலாம். மனிதானி மகத்தானவன்